வெல்கம் பேக் ட்ரீம் டெக் தமிழ் சேனல். இந்த வீடியோவிற்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நமது அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அதிகாரிகள் மூலமாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட தகவலை நாமே சுய கணக்கெடுப்பு மூலமாக நம்மளே சமர்ப்பிக்கிற வகையில் ஒரு ஆப்ஷன் இந்த ஜூலை 31 வரையே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே எப்படி நமக்கான நம்மளோட கணக்கெடுப்பு தகவலை நம்மளே பதிவு செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரீம் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுய கணக்கெடுப்பில் எப்படி நம்ம விவரங்களை பதிவு செய்கிறதுங்கிற பார்ப்போம். நான் கொடுத்துருக்குற இல்லைன்னா இந்த census.gov.inங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட் நம்ம நமக்கான மாநிலத்தை செலக்ட் பண்ணணும். எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஸ்டேட்ஸ் வரும். அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கீழே கேப்சா கொடுக்கணும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சா கொடுக்கணும். இந்த கேப்சா அடிக்கிறதுல உங்களுக்கு சிரமங்கள் இருந்துச்சுன்னா, அப்படி தவறாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது ஐயா இல்லைன்னு தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்பீக்கர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது சொல்லும். அதை வச்சு நம்ம கேட்டுட்டு பண்ணிக்கலாம். இப்போ கிளியராக அது சொல்லுது பாருங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே பார்த்து கேட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டைப் ஆகிடும். ஓகே, நீங்கள் கேப்சா வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே ஸ்டேட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, இப்போ குடும்பத்தோட தலைவர் பேர் கேட்டிருக்காங்க. யார் குடும்பத் தலைவரோ அவங்க பேர் கொடுத்துருங்க. அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுங்கிறது ஆப்ஷனல் தான், அதனால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் குடும்பத் தலைவர் பேர் ஒரு தடவை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை மாற்ற முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா கொடுத்துக்கிறங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களுக்கு ஓடிபியை கொடுத்துட்டு மேலே உங்களுக்கு இப்போ இங்கே எனக்கு ஓடிபி வந்திருக்கு மெசேஜில். அதை அப்படியே நம்ம டைப் பண்ணணும். மெசேஜ் வந்ததை காட்டுறேன். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நம்ம அதில் டைப் பண்ணிட்டோம்னா வந்துடும். ஓகே, இப்போது அகெயின் இந்த லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். மொழி நமக்கான தமிழ் லாங்குவேஜ் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா அது அந்த ரெமிடேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது என்னென்னா, நீங்களாக செய்யக்கூடிய கணக்கெடுப்பு தகவல், உங்களை பற்றின தகவல் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களோட குறிப்பை மெயினாக நீங்கள் இதில் உங்களுடைய லொக்கேஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மாவட்டம் செலக்ட் பண்ணணும். ராமநாதபுரம் செலக்ட் பண்ணுறேன், என்னோடய டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அஞ்சல் குறியீடு, உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், நியர்பை போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோட் நம்பர் கொடுத்துருங்க. தென் உங்கள் லொக்கேஷனை சர்ச் பண்ணுறதுல தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இதில் மொத்தம் நீங்கள் உங்கள் ஊர் பேர் அடிச்சிங்கன்னா அதே அது வந்துடும். என்னோட ஒரு தங்கச்சி மேடம் டைப் பண்ணோடனே கீழே காட்டுறது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அமைவிடம் கிடைத்தது, வரைபடத்தில் உங்கள் வீட்டை கரெக்டாக மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. மேப்பு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒயிட் எல்லோ பட்டன் இருக்குல்ல, அதில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மேப் மூவ் ஆகாது. நீங்கள் மேப்பில் வச்சு ஜூம் அந்த ரெண்டு பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அதை ஜூம் அவுட் பண்ணுவோம்ல நார்மலாக ஒரு இமேஜை, அதே மாதிரி அந்த எல்லோ டாட்டை விட்டுட்டு நீங்கள் ரிமைனிங் ஸ்பேஸில் வச்சு ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக லொக்கேட் ஆகும். இப்போ நான் அப்படி தான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய விரல்கள். நான் வச்சு ஜூம் இன் பண்ணுறேன். கரெக்டாக என்னோடய லொக்கேஷனில் வச்சதுக்கப்புறம் என்னோடய லொக்கேஷனோட கரெக்டாக என்னோடய வீட்டு மேலே வச்சுட்டேன். இப்போது என்னோடய லொக்கேஷனுடைய அச்சரேகை தீர்க்கரேகை காட்டும், கரெக்டாக இருக்குது. ஸோ சேமிக்க அடுத்து அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த பகுதிக்கு சென்றும். ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட லொக்கேஷன் ரொம்ப கணக்கெடுப்பு கரெக்டாக இருக்கணும். இது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக மறுபடியும் டேட்டா அவங்கள்ட்ட கணக்கெடுக்க வரவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு மேலேயே அந்த மார்க் இருக்கிற மாதிரி வைக்கணும்.
சரி, அடுத்து இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னாடி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எதை வந்து ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தெருவில் இருந்து ஒரு பகுதிக்கு இருக்குனாலே அதை வந்து அவங்க வீடாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் கீழே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அவங்க வீட்டோட தரை வந்து என்ன பொருளால் இருக்குது, மண் தரையா, மரம் ஊங்கிலா, சுட்ட செங்கலா, கல், சிமெண்ட் செல், மொசைக்கன், தரை ஓடுகள், டைல்ஸ் தான் அவங்க தரை ஓடுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன தரை இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டோட கட்டுமான பொருள் வந்து என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சுட்ட செங்கலை தான் பண்ணியிருக்கோம், அதனால் சுட்ட செங்கல் பிரதான கட்டுமானம். உங்கள் வீட்டோட சுவர் வந்து என்ன பொருளால் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது. அடுத்தது உங்கள் வீட்டின் கூரையின் பிரதான கட்டுமான பொருள். மேலே சீலிங் வந்து என்ன இருக்குது, காங்கிரீட். அப்புறம் வீட்டோட நிலைமை நல்ல நிலைமையில் இருக்கா, வசிக்கக்கூடிய நிலையில் இருக்கா, இல்லை பாலடைந்த நிலையில் இருக்கா அப்படிங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தொடர் விரும்புகளான்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து குடும்பத்தில் வந்து மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்கு. எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க, அதனால் 6ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது குடும்பத்தினரின் பேர் அங்கேயே இருக்கும். அப்புறம் குடும்பத்தில் தேர்ந்தெடுக்க மொழி, இதில் நீங்கள் ஏற்கனவே தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கனால இங்கே தமிழ்னு நீங்கள் இங்கிலீஷில் அடித்தாலே தமிழ் வரும். ஸோ கீழே டச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். குடும்பத்தினரின் பாலினம் என்ன, ஆனா பெண்ணாங்கிறது கொடுக்கணும். அப்புறம் இது வந்து முக்கியமானது, நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அந்த பிரிவில் இருக்கீங்கன்னா இதை கரெக்டாக கொடுங்க. ஷெட்யூல் வகுப்பா, ஷெட்யூல் பழங்குடியினரா அப்படின்னா அது ரெண்டும் கொடுக்கணும். மற்றவைன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். கீழே இந்த விளக்கம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது குடும்பத்தினர் வசிக்கும் மாநிலம், யூனியன் பிரதேசம் பகுதியில் ஏதேனும் எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவராக இருந்தால் பொருத்தமான நடத்தி தேர்வு செய்யவும், இல்லை என்றால் மற்றவை என்பதை கிளிக் செய்யவும். ஸோ எஸ்சி எஸ்டி தவிர மற்ற எல்லாருமே மற்றவை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வீட்டின் உரிமை நிலை, வீடு வந்து உங்களுக்கு சொந்தமானதா, வாடகை வீடா, அந்த இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு சொந்தம், அதனால் கொடுத்தாச்சு. வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, உங்கள் வீட்டில் எத்தனை ரூமில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ 2 ரூம் இருக்குது. குடும்பத்தின் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை ஒரே ஒரு தான், ஒரு தம்பதிகள் தான் இருக்காங்க. சேமிக்க அடுத்துன்னு கொடுத்தோம்னா தொடர்ச்சியாக அடுத்ததுக்கு போயிடும். இங்கே வந்து கிடைக்கும் வசதிகள், உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிற வசதிகள். ஃபஸ்ட்டு குடிநீருக்கான பிரதான ஆதாரம் கிணறு, எங்கள் வீட்டில் கிணறு யூஸ் பண்ணனால கிணறு. குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், உங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கா, வெளியிலேருந்து வருதா அப்படிங்கிறது. ஸோ வளாகத்திற்குள்ளேயே இருக்குது எனக்கு. அப்புறம் விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள், லைட் யூசேஜுக்கு என்ன பண்ணுறோம், கரண்ட், மின்சாரம். கழிப்பிட வசதி இருக்கா, ஆமாம். பொது பயன்பாடுக்கு உள்ள கழிப்பிடமா, இல்லை உங்கள் குடும்பத்துக்குன்னு தனியாக உள்ளதா, இல்லை குடும்பங்களின் பயன்பாடு அந்த மாதிரி. இது வந்து நம்ம தனியாக இருக்கிறதுனால தனி பயன்பாடு. அதுக்கப்புறம் கழிப்பிட வசதியின் வகை, நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம், கரெக்ட். இதை வந்து என்னென்னா பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டுள்ளதா, கழிவுநீர் தொட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளதா. கழிவுநீர் தொட்டியோடு தான் இணைக்கப்பட்டிருக்கோம், கால்வாயில். ஸோ அதே மாதிரி வந்து இரட்டை குழி கழிப்பிடம், அதாவது இங்கே வந்து மூடு வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோட்டமான குழியா, மூடு வசதி இல்லாமல் திறந்த குழியான்னு கேட்டிருக்காங்க. மூடு வசதி இல்லாமல் திறந்த குழி தான் நம்ம இதாக இருக்குது, அதனால் அதை கொடுக்குறோம். ஒற்றை குழி கழிப்பிடமா, மூடு வசதி இல்லாமல். சப்போஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்கணும். மூடு வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோட்ட குழி. அப்புறம் சேவை கழிவு, மனிதர்களால் அகற்றப்படும் வகையில் இருக்கிறதா, இல்லை கழிவு விலங்குகளால் அகற்றப்படும் வகையில் இருக்கா, இல்லை கழிவு திறந்த கால்வாயில் இணைக்கப்பட்ட வகையில் உள்ள. இது வந்து சேவை கழிவு கன்சியூமர் சர்வீஸ் நமக்கு எதுவும் இல்லை. ஸோ இணைப்பு இல்லை அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்புறம் குளிக்கிற வசதியை, உங்களுக்கு குளியல் அறை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதாவது சமையல் அறை வசதி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துக்கோங்க. என்ன இது யூஸ் பண்ணுறீங்க, எல்பிஜி. வீட்டினும் சமைத்தால், ஆனால் சமைத்தல் இல்லை. வீட்டுக்குள்ள தான் சமைக்கிறான்னா, தனியாக சமையல் அறை இல்லைன்னா எதை வச்சு சமைக்கிறீங்க அப்படிங்கிறது. திறந்த வெளியில் சமைக்கிறீங்களா, சமையலுக்கு பயன்படுத்தும் பிரதான எரிபொருள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துட்டு பண்ணிடலாம்.
கீழே சேமிக்க அடுத்து ஆம் கொடுத்துருங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், உங்கள் வீட்டில் டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்கா, கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கேட்டுக்கிறோம், தொலைக்காட்சி இது மூலமாக பார்க்குறீங்க, டிடிஹெச்சா, கேபிள் இணைப்பா, டிடியா எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் இருக்கா, லேப்டாப் இருக்கா, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களா, உங்கள்கிட்ட இன்டர்நெட் அக்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத இங்கே கேட்குறாங்க. கைபேசி மற்றும் ஃபோன் மூலமாக அக்சஸ் பண்ணுறோம். அப்புறம் மடிக்கணினி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, செப்பரேட்டாக லேப்டாப் இருக்கான்னு எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கைபேசி மட்டும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மிதிவண்டி, ஸ்கூட்டர், மோட்டார் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூட்டர், மோட்டார் இருக்குதுன்னு கொடுக்குறோம். கார், ஜீப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம், இல்லை, இல்லை. குடும்பத்தில் உட்கொள்ளும் பிரதான உணவு அரிசி. உங்கள் ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் அடுத்துன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய கணக்கெடுப்பு முடிஞ்சது. நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு தடவை காட்டும். எல்லாத்தையும் ஒரு தடவை சரி பார்த்துட்டு உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் தரவு வந்து நீங்கள் செய்வேன். இல்லை நான் அப்புறமா சிலது மாற்றுறேன் அப்படின்னா வரைவாக சேமிக்க அப்படிங்கிறத கொடுத்துடலாம். சரியா? இப்போ உங்கள் வரைவு வந்து சேமிக்கப்பட்டது அப்படின்னு வருது. நான் அதை கொடுத்தனால 31/7 வரை இந்த சமர்ப்பிப்பை நீங்கள் திருத்தி கொள்ளலாம். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்றும் கரெக்ஷன் பண்ண முடியாது. உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட இறுதியாக சமர்ப்பித்த பிறகு தரவில் எந்த மாற்றமும் செய்ய சாத்தியமில்லை, நீங்கள் நிச்சயமாக தொடர விரும்புகிறீர்களா. சப்மிட் பண்ணிட்டோம்னா அப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு தடவை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது ஃபைனலாக கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு ஆம்னு கொடுத்தோம்னா உங்களுடைய அந்த சுய கணக்கெடுப்பு முடிஞ்சு உங்களுக்கான எஸ்சிஐடி வரும். இந்த மாதிரி சுய கணக்கெடுப்பு ஐடின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் இது உங்களுக்கு மெசேஜ்லேயும் வரும், இமெயிலையும் வரும். இமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு மெசேஜில் வந்துருச்சு பாருங்கள் மேலே. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கணக்கெடுக்கவங்க வீட்டுக்கு வரவங்ககிட்ட இந்த நம்பரை சொல்லிட்டிங்கனாலே அந்த நம்பரை வச்சு அவங்க வந்து டேட்டா எடுத்துக்கிடுவாங்க. திரும்ப அவங்கள்ட்ட எதுவும் கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த சுய கணக்கெடுப்பில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரீம் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.